அது வேற பேச்சு. இன்னைக்கு ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. ஆனா நாம வந்து ஃபீல்டிங்லாம் ட்ரை பண்றோமே. என்ன ட்ரை பண்ணாலும் அங்க ஆளே இல்லை. உங்கள்கிட்ட பாடம் 4-6 விட்டுண்டே இருந்து. கேட்ச் எல்லாம் வரும்போது கேட்ச் எல்லாம் மிஸ் பண்ணேன். யாருமே கேட்ச் பிடிக்கவே இல்லை உங்க இதுல ஜாஸ்தி. அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? ஃபீல்டிங்னால தான் தோக்குறோங்கிறீங்களா? ஃபீல்டிங் போராதுங்கிற. அவளை எதிர்த்து பண்ணணும்னா உங்களுக்கு உங்களுக்கு முன்னால நேத்திக்குள்ள ஓவர் கூட அந்த ரன்ஸ் கூட எடுக்கலை. அந்த ரன்ஸுக்கெல்லாம் அவ வந்து அத தோப்பிக்க முடியலை. விக்கெட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பாலிங் பண்ணும்போது எல்லாரும் அந்த கரெக்ட் லைன்ல இருந்து தானே போடுறோம். ஆனா ட்ரை பண்றோமே. இங்க போடுறா யாரு இல்லைன்னா அவளோட ஃபீல்டிங்க்கு உங்களோட ஃபீல்டிங் போறாது. பேட்டிங் எல்லாம் நீங்க பண்ணறல. ஆனா ஃபீல்டிங் வேணும் இல்லையா? அப்பதானே அவளை தோக்க அடிக்க முடியும். நீங்கள் சொன்னது சண்டே வந்து நாங்கள் இப்படி பண்ணோம்னா பேட்டிங்ல டக்கு டக்குன்னு விழுந்தேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நாம விளையாடினோமே அண்ணா. பேட்டிங்க சொல்லவே இல்லை. நான் நாம பிடிக்கலை தான் சொன்னேன். நாம நீங்கள் சொன்னேன்லே 10 ஓவருக்குள்ள 5 விக்கெட் 6 விக்கெட் ஆகுதுன்னு. ஆமா அது அப்படியே அவுட் ஆயிடுச்சே. அவ பிடிச்சிருக்காளே அவ்வளவு அழகா கேட்ச். அதான் சொல்றேன். அதை நீங்க ஏன் பண்ண தெரியலைங்கிறது.